சொல்லுங்கள். வணக்கம் லக்ஷ்மி அப்படின்றாங்க மோகுல். மோகுல் எந்த டைம் லைவ் போடுறீங்க? லக்ஷ்மி சிஸ்டர் உங்க லைவ் எப்போ கொஞ்சம் சொல்லுங்கள். இனிமேல் தான் சுவாதி லைக். நன்றி நன்றி லக்ஷ்மி சிஸ்டர். நீங்க டீ குடிச்சிட்டீங்களா? சொல்லுங்கள் சிஸ்டர். சுவாதி சிஸ்டர் சாப்பிட்டாச்சா? மதியம் முடிஞ்சிச்சு சிஸ்டர். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் சாதம் வெண்டைக்காய் பொரியல் சிஸ்டர். நீங்க என்ன லஞ்சு சாப்பிட்டீங்க? இப்போ டீ குடிச்சிட்டீங்களா? சொல்லுங்கள் சிஸ்டர். மூடு வந்தால் லைவ் போடுவேன். ஓஹோ, நம்மள மாதிரி தானா நீங்களும்? லைவ் டைம்லாம் இல்லையா? சரி சரி, ஓகே மோகுல், ஓகே. எனக்கு தெரியல மோகுல், அதனால தான் கேட்டேன். சரிங்களா? கிளம்பிட்டீங்களா ரெண்டு பேரும்? எனக்கு லைவ் சாட்டே 0 தான் காட்டுது. நான் போட்டுமாடா? நீ என்ன பண்ண போற? அந்த அண்ணன் கூட எடுத்துன்னு வரத்தானே சொன்னேன் தானே. தண்ணி மதியானத்துலேருந்தே குடிக்கல, அங்கே குடிச்சதுங்களா தான். அதுக்கு தான் சொல்லி அனுப்பிச்சேன். நான் வரும்போது தம்பியை தூக்கி டீ எடுத்துன்னு வந்தேன் அவங்க எலக்ட்ரிஷியனுக்கு. ஆமாம், காயில் ரெடி பண்ணாங்க. உங்கள் சின்ன புலம்புறா 2 நாள் தான் வந்து மோட்டர் ரெடி இது பண்ணாங்க, அதுக்குள்ளே ரிப்பேர் பண்ணிட்டாங்க அப்படின்றது. கிணத்துக்குள்ளே இறங்கி காயில் போயிடுச்சான். காயில் போயிடுச்சான்டா, எடுத்துன்னு போயிருக்குறாங்க மோட்டரை. ம் சரி போயிட்டு அப்போ சீக்கிரம். மாடு ஓட்ட தானே போகிறேன்னு சொன்னேன். அப்புறம் போ. இந்த 2 மாடுங்களும் பயிர் மேயுதுடா. என்னடா அதை கட்டிட்டுனா போடா டேய். நான் ஆடு. சரி. அதுங்க நல்லா தான் மேய்ஞ்சிச்சுங்க, திடீர்னு பயிர் மேய ஆரம்பிச்சிருச்சுங்கடா. பயிரே மேயாது அதுக்கு முன்னாடி, இப்பதான் மேயுதுங்க. இந்த ஒரே ஒரு இந்த கருப்பு ஆடு மட்டும்தான் வந்து மேயுதே பயிரை. மற்ற ஆடு குட்டி ஆடுலாம் கம்முன்னு தான் இருக்கு. என்ன பண்றீங்க சுவாதி? இதோ பாருங்க மோகல், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறேன். இந்த பாருங்க பயிர் மேய்ஞ்சிருச்சுங்களா? உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க பயிர் விளைஞ்சிருச்சுங்களா? ஸோ இதோ பாருங்க, இவர் தான் போய் என்னை தொல்லை பண்ணுறார். மற்ற ஆடுலாம் கட்டி போட்டுட்டாங்க, பெரிய ஆடெல்லாம். குட்டி ஆடுங்க மற்ற 2 ஆடுங்க இருக்குது. இவர் ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு வேலை வச்சுட்டே இருக்காரு மோகுல். நல்ல வேலை. ஆமாம் மோகுல், நல்ல வேலை தான். அதுக்கு தான் தம்பி வந்தான். சரி நான் வீட்டுக்கு போகிறேன்டானா, நான் ஏரிக்கு போய் மாடு ஓட்டிட்டு வர போகிறேன், பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். அதை போகிறான் பாருங்க தம்பி. அதாவது எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பையன். தெரியுதுங்களா? கிளம்பிட்டீங்களா? உங்களுக்கு வேறு நான் எக்ஸ்பிளைன் வேறு பண்ணிட்டு இருந்தேன், கிளம்பிட்டீங்களே, நியாயமா மோகுல்? என்ன புரியலை? இல்லை, இவ்வளோ நேரம் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தேன், டக்குன்னு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொன்னேன். நல்ல வேளை நீங்கள் போகவில்லை, அதுதான் சொன்னேன். சரிங்களா? சொல்லுங்கள். ஓகே ஓகே மோகலா தான் சொல்லிவிட்டேன். நான் என்னுடைய வேலையை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தேன் மோகல். இல்லை, எனக்கு அப்படியே டக்குன்னு லைவ் சாட் வந்து 0 தான் காட்டுச்சு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொன்னேன். டக்குன்னு நீங்கள் வந்துட்டீங்க. என்ன புரியலை சொல்லுங்க அப்படின்னு வந்துட்டீங்க. அதான். ஓகே சுவாதி, ஓகே மோகுல், நீங்கள் பாருங்கள். லைவுக்கு வந்தது மகிழ்ச்சி மோகுல். நீங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்க. உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இந்த டைலாக் தான் எல்லா லைவ்லையும் சொல்கிறீங்க, பார்த்துன்னு தான் இருக்கிறேன். ஆமாம், உண்மைதான். நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். இந்த டைலாக் வந்து நீங்கள் எல்லார்கிட்டையும் சொல்கிறத கரெக்டா இல்லையா சொல்லுங்கள்.